ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஏஎம்ஆர் vlogs. ஸோ இன்றைக்கி நான் காலையிலே வந்துட்டேன் தோட்டத்துக்கு. ஸோ வீட்டை க்ளீன் பண்ணணும், சுத்தம் செய்யணும் தானே, அதனால் வந்திருக்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணணும். ஏதோ என்னால் முடியுமான அளவு நான் க்ளீன் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டு வந்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீவர்ஸ், என்னால் முடியுமான அளவு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் இந்த பக்கம் அப்படியே க்ளீன் பண்ணணும். பார்ப்போம் என்னால் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ண இயலுமுண்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை பெய்யறதுக்கு மாதிரி இருக்குது. மழை பெய்யும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்ட்டு. இந்த இடங்களை க்ளீன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா விவஸ், இதெல்லாம் கல், சின்ன சின்ன கல் எல்லாம் இருக்குது. அந்த சிமிந்தி கலவை பண்ணுவாங்க தானே, சிமிந்திக்கு அந்த கலவை பண்ணுறதுலேருந்து கல்லெல்லாம் எடுத்து இந்த பக்கம் தான் வீசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த சிமிந்திக்கு போட்ட கல் கூட சின்ன சின்ன கல், சைடில் வர கல்லெல்லாம் இதில் தான் விழுந்திருக்குது. அந்த கல்லெல்லாம் மிக்கிறதால கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. விவஸ், என்னுடைய மண்வெட்டியை பார்த்து சிரிக்காதீங்க. என்னெண்டா, எங்களோட வீடு தூரம் இல்லையா, நான் சின்ன ஒரு மண்வெட்டி எடுத்து செஞ்சேன். அது சரியாக நிற்கிது இல்லை, அதில் பிடியில் ஒரு துண்டை அப்படியே கலந்து வீசிந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்டா, சின்ன ஒரு அதில் கலண்டு துண்டை எடுத்து தட்டி இது பண்ணி வச்சுக்கிறேன். அதனால தான் இவ்வளோ சிறுசாக ஈக்குது. அந்தபடி அந்த முறையில் ஈக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கல் நீங்களே பார்த்துருப்பீங்க. கொத்துற நேரம், க்ளீன் பண்ணுற நேரம் இவ்வளோ வருதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் அந்த சிமிந்தி போட்ட நேரம் அந்த கலவையிலேருந்து எடுத்து ஓரமாக்கினது தான். நீங்கள் நினைப்பீங்க விவஸ், இப்படி க்ளீன் பண்ணால் எத்தனை நாள் பிடிக்குண்டு. அதனால தான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். இந்த கையெல்லாம் கரகட்டைன்னு சொல்லுவாங்க, அது இருக்குது காய்ஸ். ஸோ ரொம்ப கஷ்டமாக மிக்குது. அதனால தான் மெதுவாக என்னால் ஏழுமான அளவு நான் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். என்னுடைய முந்தின வீடியோஸில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை, என்னுடைய வ்ளாக்ஸ் வீடியோக்களை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ற பிளான் என்னென்று. ஸோ உங்களுக்கு அப்படி தெரியலைன்னா பழைய வீடியோவில் பார்த்துட்டு வாங்க என்ற பிளான் என்னென்று. ஸோ இப்போ திடீர்னு பார்க்குறவங்களுக்கு இது விசித்திரமாக தான் இருக்கும். இன்னும் ஒருத்தன் மண்வெட்டி எடுத்து கொத்திக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இந்த பிளான் என்னென்னு சொல்லி நீங்கள் ஆரம்ப வீடியோவில் பாருங்கள். நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது இந்த க்ளீன் பண்ணதுக்கப்புறம், ஃபுல்லாக வீட்டை சுற்றி நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் செய்ய உள்ள அந்த பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா வீவர்ஸ், மழை பெய்யும் பாருங்கள், மழை பெய்யுது. சொல்லி வச்ச மாதிரி மழை டவுனுக்கும். இதுதான் என்னை வீட்டுக்கு கூரை அடித்ததுக்கப்புறம் பெய்த முதல் மழை. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். இதுக்கு முன்னால் அப்படி மழை பெஞ்ச நேரம் எல்லாம் நான் அந்த எங்கள் சொந்தக்கார வீடு ஒன்றிக்கிற அந்த முன்னுக்கு அதில் தான் போய் நான் இருந்திருப்பேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். இப்படி அட்டை மேலே இப்படி பேஞ்சிட்டு இருக்கிற டைமில் காய்ஸ், சூடாக ஒரு காஃபி இல்லாட்டி ஒரு டீ ஒன்று கிடைச்சா எப்படி இருக்கும்? எங்களுக்கு எங்கே கிடைக்கிறதுக்கு? இந்த வீட்டை ஃபுல்லாக சமைச்சு சரியாக செஞ்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அது கிடைக்கும், அந்த பாக்கியம் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் கட்டி முடிஞ்சு இப்படி ஒரு மழை டைமில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். சூடாக ஒரு காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் தின்ற மாதிரி. ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.